ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஆப்டெக்ஸ் வித் மாணிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரேஷியோ டாபிக்ல ஏஜஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல டூ ரேஷியோஸ் ட்ரிக்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரெண்டு ரேஷியோ கொடுத்துடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த ரேஷியோ இருந்துச்சு ஏக்கும் பிக்கும், இன்னொரு காலகட்டத்தில் இந்த ரேஷியோ இருந்துச்சு. அப்ப ஏயோட பெர்சன்டேஜ் என்ன, பியோட பெர்சன்டேஜ் என்ன, இப்பெல்லாம் ரெகுலரா கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு குட்டி ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மூணு சம் மட்டும் பார்க்க போறோம் இன்னைக்கு. அது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி சம் வந்தா உடனே சால்வ் பண்ணிடலாம். குயிக்கா, சூப்பர். இப்போ குயிக்கா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல ஏக்கும் பிக்கும் அட் பிரசன்ட் இந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். ஏன்னா டைம் லைன் மாறுங்க. ஓகேவா? பிரசன்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான்றதை நீங்க நோட் பண்ணிக்கணும். இப்போ கொஸ்டின்ல பிரசன்ட்ல ஏக்கும் பிக்கும் 6:5 ரேஷியோ. 15 years from now அப்படின்னா என்னது? ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏவோடைய பிரசன்டேஜ், அதாவது ஏவோட பிரசன்ட் டைம்ல இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அதுக்கான ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா? ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஏ இஸ் டு பின்னு போட்டுட்டு மூணு விஷயம் இருக்கு ஆஸ்பிரன்ஸ். ஜீரோன்னா பிரசன்ட் டைம், பாஸ்ட் போறீங்கன்னா மைனஸ், இப்போ பாஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி போறீங்கன்னா -5 இப்படி போட்டுக்கணும். பட் இந்த ஸ்டோரியில எனக்கு பாஸ்ட் போக வேண்டிய வேலை இல்லை, அதனால நீங்க பாஸ்ட் தேவையில்ல. ஃபியூச்சர் போகணும்னா பிளஸ், யூஆர் ஆடிங் த இயர்ஸ் இல்லையா? 5 வருஷம் அப்புறம்னும் போது பிளஸ். எவ்வளோ வருஷம்? 15 வருஷம். இதை போட்டுட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ அங்கே போடுங்க. ப்ரெசென்ட்ல 6:5. ஆர்டர் மாத்தாம ஏக்கானது ஏக்கு நேராகவும் பிக்கு நேரானதை பிக்கு நேராகவும் போடணும். 15 இயர்ஸ் அப்புறம் 9:8. 9:8 இதை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா, எக்ஸ் நீங்க ஆட் பண்ணும். எங்க அப்படின்னா, இந்த ரெண்டு டைம் ஜோன் இருக்கு இல்லையா? இது ஒரு டைம் ஜோன் பிரசன்ட், இது வந்து ஃபியூச்சர் இல்லையா? இதுல இந்த ரெண்டு டைம் ஜோன்ல எது மேல இருக்கோ, இந்த ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டேபிள்ல எது ஃபர்ஸ்ட் ரோ அதான் சொல்றேன், அங்க வந்து எக்ஸ் ஆட் பண்ணும். ஏன்னா மாத்தி இங்க ஆட் பண்ற கூடாது, இங்க எக்ஸ் ஆட் பண்ணும். இப்போ அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக்கு இல்லைன்னா ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். அது இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் நான் வந்து இதுல இருந்து எப்படி எடுக்கிறது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இயர் டிஃபரன்ஸ், இயர் வருடம், இயர் டிஃபரன்ஸ் இன்டு பேஸ் டிஃபரன்ஸ், பிடினா பேஸ் டிஃபரன்ஸ், டிவைடட் பை கிராஸ் மல்டிபிள் டிஃபரன்ஸ், கிராஸ் மல்டிபிள் டிஃபரன்ஸ். புரியுதா? மூணு டிஃபரன்ஸ் நான் போட்டிருக்கேன். எக்ஸ், இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இயர் டிஃபரன்ஸ் இன்டூ பேஸ் டிஃபரன்ஸ் டிவைடட் பை கிராஸ் மல்டி. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு இயர் டிஃபரன்ஸ்னா இந்த ரெண்டு காலகட்டத்துக்கும் எவ்வளோ வருஷம் வித்தியாசம்? 15 வருஷமா? 15. அப்போ எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் போட வேண்டியது 15. பேஸ் டிஃபரன்ஸ்னா என்னன்னா, இந்த ரெண்டு ரேஷியோஸ்ல எது பேஸ்? இதுதான். ஒரு கட்டடம் கட்டுறீங்கன்னா எது பேஸ்? இது தானே பேஸ். அப்போ இதோடைய டிஃபரன்ஸ் 9 - 8 1. டிஃபரன்ஸ்னா சப்ராக்ஷன். அடுத்து கிராஸ் மல்டிபிள் டிஃபரன்ஸ்னா, இப்போ இது அப்படி வச்சுக்கோங்களேன், இது ஒரு மல்டிபிள், இது ஒரு மல்டிபிள், கிராஸா மல்டிப்ளை பண்ணும், அதான் கிராஸ் மல்டிபிள். அப்போ 6 8s என்ன? 48. ஞாபகம் வச்சுக்கலாமா? 6 8s 48, 5 9s 45. 48க்கும் 45க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 3. அப்போ அதை இங்கே போடுங்க. ஜஸ்ட் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 5 வந்துடும். அவ்வளோதான். எக்ஸ் 5 வந்துருச்சா? இப்போ இந்த 5 இதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏஜும் தெரிஞ்சிடும்ல. 6 5s 30, 5 5s 25. இப்போ யாரோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க? ஏவோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ ப்ரெசன்ட் டைம்ல ஏவோட ஏஜ் வந்து 6 5s 30. இப்போ ஆப்ஷன்ல 30 இருக்கிறத ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். இது ஒன்று. இப்போ இதே மாதிரி இன்னொரு சம் நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம படித்த அந்த ஷார்ட்கட்டை ஒரு 2 சம்முக்கு அப்ளை பண்ணி பார்த்து கான்ஃபிடென்ட்டாக அதை மண்டையில் ஏற்றிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் பாருங்க, போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, போன சம்மில் ப்ரெசென்ட் டைம் ஜோன் ஒன்று கொடுத்துட்டு ஃபியூச்சர் ஒன்று கொடுத்தாங்கல்ல, 15 years லேட்டர்னு. இப்போ இந்த கொஷின்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அட் ப்ரெசென்ட்ல ஏக்கும் பிக்கும் இருக்க ரேஷியோ 3:1. 4 years பிஃபோர்னு சொல்லுவாங்க. நீங்கள் -4 நம்மளுக்கு புரியுற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ வந்து அவங்களோட ரேஷியோ 4:1 இருந்துச்சு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். அதே தான் அந்த ஃபார்முலா அப்படியே நான் வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிங்க. இப்போ வந்து ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸை வந்து ப்ரெசென்ட்ல தான் அப்ளை பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்க கூடாது. ஏன்னா போன சம்ல எக்ஸை வந்து சார் ப்ரெசென்ட்ல தான் போட்டாரு, அப்படி கிடையாது. நான் என்ன சொன்னேன், தெளிவாக என்ன சொன்னேன், இந்த டேபிள்ல எது டாப்பா இருக்கோ அதுக்கு பக்கத்துல தான் எக்ஸ் சேர்க்கணும். ஸோ இந்த டேபிள்ல எது டாப்பா இருக்கு? இதுதான். அப்போ இங்க எக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? இயர் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 4 வருஷம். ஸோ 4. இதில் மைனஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் மைனஸ் போட்டிங்கன்னா ஏஜஸ் நெகட்டிவ்ல வரும். ஏஜ் நெகட்டிவ்ல இருக்கா? இல்லை. ஓகே, எஸ். ஸோ இயர் டிஃபரன்ஸ் இன்டூ பேஸ் டிஃபரன்ஸ் 3 - 1 2 டிவைடட் பை கிராஸ் மல்டிபிள் டிஃபரன்ஸ் 4 - 3. ஓகே, எக்ஸ்லாம் இப்போ எடுக்கக்கூடாது. 4 - 3.
அப்போ 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 8னா இப்போ நமக்கு தேவையானதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஏவோட பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. இப்போ ஏவோட பர்சன்டேஜ் இப்போ பாருங்க, நீங்க கண்டுபிடிச்ச எக்ஸை இங்க தான் அப்ளை பண்ண முடியும், இங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? எக்ஸ் நம்ம இங்க போட்டோம்னா 4 into 8 இஸ் ஈக்குவல் டு 32ன்னு வருது இல்லையா? அந்த 32ன்றது எக்ஸ் ஆன்சர் கிடையாது. 32ன்னு வந்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டைம் ஜோன். அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட ஏஜ் 32னா இப்ப ஏவோட ஏஜ் நம்ம மேனுவலாவே கூட்டி சொல்லிடலாம்ல. 4 years பிஃபோர் ஏவோட ஏஜ் 32னா இப்ப ஏவோட ஏஜ் என்னன்னு இந்த ரேஷியோலாம் நீங்க பார்க்க தேவையில்ல. 32 பிளஸ் 4 எவ்வளோ? 36. இதுதான் ஆப்ஷன்ல உங்களுக்கு ஆன்சரா இருக்கு, 36. ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ அப்படியே இன்னொன்று ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம், ஏன்னா ஒன்று ஒரு வெரைட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் ப்ரெசண்ட்டும் ஃபியூச்சரும் கொடுத்தாங்க, செகண்ட் சம்மில் ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் கொடுத்தாங்க, தேர்ட் சம்மில் பாஸ்ட்டும் ஃபியூச்சரும் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எக்ஸை எங்கே அப்ளை பண்ணணும்? எப்படியா இருந்தாலும் டாப் ஆஃப் த டேபிள் தான் அப்ளை பண்ணணும். இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க? 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேஷியோ, 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரேஷியோ. ஆனால் கேட்கறது பாருங்க, ப்ரெசன்ட் டைம் ஜோன்ல கேட்குறாங்க. ஆனால் ப்ரெசன்ட் டைம் ஜோன்ல உங்களுக்கு ரேஷியோவே கிடையாது. பட் பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எஸ். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இதுல ஒரு சின்ன ட்ரிக்கியான விஷயம் என்னன்னா, நீங்க டைம் கேப் கண்டுபிடிக்கும் போது அப்படியே 6 -6 + 4 2 அப்படி -2 அப்படி சொல்லிடக்கூடாது. இது வந்து மைனஸ் நீங்க போட்டது பாஸ்ட குறிக்குதுன்றதுக்காக. ஓகே, அப்ப நீங்க தான் லாஜிக்கலா யோசிக்கணும். ப்ரெசென்ட்ல இருந்து பாஸ்டுக்கு போறதுக்கு ஒரு 6 இயர் கேப் இருக்கு, ப்ரெசென்ட்ல இருந்து ஃபியூச்சர் வர்றதுக்கு ஒரு 4 வருஷம் கேப் இருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு கேப், டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10 வருஷம். இந்த ரெண்டு காலகட்டத்துக்கும் 10 வருஷம் டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்கேல்ல -6 சென்டிமீட்டர்னு ஒன்று இருக்கு, +4 சென்டிமீட்டர்னு ஒன்று இருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ கேப் இருக்கும்? -6ல இருந்து 0 அப்புறம் தானே +4, 10 சென்டிமீட்டர் கேப் இருக்கும். அதான். அப்போ நீங்க x ஈக்குவல் டு இயர் டிஃபரன்ஸ் 10, பேஸ் டிஃபரன்ஸ் 1, கிராஸ் மல்டிபிள் டிஃபரன்ஸ் 60 - 55 இஸ் 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. அப்போ இங்க யாரை பத்தி வரி பண்றாங்க? பியை பத்தி வரி பண்றாங்க, கேட்கறாங்க. அப்போ நீங்க பிக்கு மட்டும் அப்ளை பண்ணா போதும். 5x2ன்றதுனால 5 2s are 10. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ உங்களுக்கு வந்திருக்க அந்த 10ன்றது 6 வருஷத்துக்கு முன்னாடி பியோட ஏஜ். அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி பிக்கு 10 வயசுனா இப்ப பிக்கு எத்தனை வயசு இருக்கும்? 6 வயசு கூடி இருக்குமா? 16. அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். பிக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்டா 22. என்ன வேணா போட்டுக்கலாம், ஏ கேட்டாலும் சொல்லலாம். ஸோ நீங்க நம்ம பார்த்த இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து 2 ரேஷியோஸ் ட்ரிக். 2 ரேஷியோ இப்படி கொடுத்துட்டு ஏஜஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம ஒரு டாபிக்லயும் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்றதை நம்ம ரெகுலரா ஷேர் பண்ண போறோம். நீங்க கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. டெலிகிராம்ல நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்கு நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். இன்ஸ்டாகிராம்லயும் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.